சேலம் நீதிமன்ற வளாகத்தில் இயங்கி வரும் ஆவின் விற்பனை நிலையத்தில் விற்பனை செய்யப்பட்ட குளிர்பானங்களை அருந்தி 2 வழக்கறிஞர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், சேலம் நீதிமன்ற வளாகத்தில் விற்பனை செய்யப்பட்ட அந்த குளிர்பானங்கள் காலாவதி ஆனவைதானா? இதை வாங்கி அருந்திய அந்த வழக்கறிஞர்களோட உடல்நிலை தற்போது எப்படி இருக்கு? தம்பி தமிழரசன், சேலம் நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பாக ஆவின் விற்பனை நிலையத்தின் சார்பாக நேரடி விற்பனை நிலையம் என்று அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விற்பனை மையத்தில் இன்று விற்பனை செய்யப்பட்ட குளிர்பானங்கள், அதாவது ஆவின் பாலகத்தின் மூலமாக பால் மட்டுமல்லாமல் பல்வேறு குளிர்பான வகைகளும் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றது. அவ்வாறாக விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட குளிர்பானங்கள் காலாவதியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று பிற்பகல் நேரத்தில் 2 வழக்கறிஞர்கள் அந்த குளிர்பானத்தை வாங்கி அருந்தியதால் உடல் உபாதைக்கு ஆளாகி அவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதை அறிந்த சக வழக்கறிஞர்கள் உடனடியாக ஆவின் விற்பனை மையத்தை முற்றுகையிட்டு அங்கே இருக்கும் மற்ற குளிர்பான பாக்கெட்டுகளை வாங்கி பார்த்தபோது அதில் காலாவதியான தேதி குறிப்பிடப்பட்டது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து வழக்கறிஞர்கள் சார்பில் சேலம் மாவட்ட உணவு கலப்பட தடுப்பு அலுவலர் டாக்டர் அனுராதா அவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அவர் நேரடியாக இங்க ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இந்த விஷயம் எவ்வாறு வெளிச்சத்துக்கு வந்தது என்பதை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளோட சேலம் பார் அசோசியேஷன் தலைவர் பொன்னுசாமி இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். சேலம் ஆவின் பாலகத்தில் இந்த மாதிரி ஒரு காலாவதியான பொருள் விற்பனை செய்யப்பட்டது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுங்க? 2 வழக்கறிஞர்கள் ஜூஸ் குடித்துவிட்டு வழக்கறிஞர் சங்கத்திலே மிகப்பெரிய உபாதைக்கு உள்ளாகி எங்களிடம் தெரிவித்தார். உடனடியாக அவரை நீங்கள் குடித்து கீழே போட்ட பாக்கெட்டை எடுத்து பாருங்கள் என்று கூறினோம். எடுத்து பார்த்துவிட்டு அவர்கள் பிப்ரவரி மாதத்திலே காலாவதி ஆகிவிட்டது என்று கூறியதற்கு பிறகு வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து நானும் மற்ற வழக்கறிஞர்களும் புறப்பட்டு மற்ற பாக்கெட்டுகளையும் ஆய்ந்து பார்த்தபோது அனைத்து பைனாப்பிள் பாக்கெட்டுகள் அனைத்துமே பிப்ரவரி மாதத்தோடு காலாவதியானது தெரிய வந்தது. அதற்கு பிறகுதான் நாங்கள் உடனடியாக உணவு கலப்பட தடுப்பு அதிகாரி டாக்டர் அனுராதா மேடம் அவர்களுக்கு தகவல் கொடுத்தோம். மற்றுமுள்ள அனைத்து தரப்பினருக்கும் நாங்கள் தகவல் கொடுத்து இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். தம்பி தமிழரசன், இதுபோல் அதாவது அரசு துறை சார்பில் இயங்கி வரும் ஆவின் நிர்வாகத்திலேயே இப்படி ஒரு குளறுபடி நடந்துள்ளது. இங்க இருக்க வழக்கறிஞர்களா ஒரு அதிருப்தியில் ஆழ்த்தி இருக்கு தமிழரசன். மோகன்ராஜ், இப்ப உணவு கலப்பட தடுப்பு பிரிவு அதிகாரி அங்க ஆய்வு நடத்தி வரதா சொன்னீங்க. அவங்ககிட்ட பேசுனீங்களா? இது தொடர்பா அவங்க என்ன கருத்து தெரிவிச்சாங்க? கண்டிப்பா வழக்கறிஞர்கள் கொடுத்த புகாரின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த உணவு கலப்பட தடுப்பு அலுவலர் அனுராதா அங்கிருக்கும் மற்ற பாக்கெட்டுகள், நெய் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தையும் சோதனை செய்து பார்த்தாங்க. அதில் குறிப்பா பல்வேறு விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. காலாவதியான குளிர்பானங்கள் இங்கே விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு 26 குளிர்பான பாக்கெட்டுகளை இப்போ தற்போது அழித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இங்கே விற்பனை செய்யப்பட்டு வந்த பிற பொருட்கள்ல தேதி மற்றும் விலையானது அச்சு வடிவில் இல்லாமல் ஸ்டிக்கர் வடிவில் ஒட்டப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கண்டுபிடித்திருக்காங்க. இது தொடர்பான கிட்டத்தட்ட பல்வேறு விஷயங்களை அவங்க கண்டுபிடிச்சு இது தொடர்பாக ஆவின் மேலாண் இயக்குநருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த ஆய்வு அறிக்கையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து 7 நாட்களுக்குள் அவங்க விளக்கம் கேட்டு அவங்க ஆவின் நிர்வாகத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. தம்பி தமிழரசன்.